பொன்னி நடந்து போயிட்டு இருக்கப்ப சிவானி போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு யோசனையிலே நடந்து வர்றாங்க. அப்ப சுந்தரம் அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப போன் பண்ணி வர சொல்றாங்க. அவரும் வந்து பணத்தை கொடுத்துட்டு போறாரு சுந்தரத்துக்கிட்ட. இத பொன்னி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சுந்தரம் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தாசி கிட்ட குடுக்கறாங்க. தாசும் ஸ்வேதாவும் சந்தோஷப்படுறாங்க அந்த பணத்தை பார்த்து. பொன்னி நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுந்தரம் அத்தை கிட்ட ஏன் பணத்தை வாங்கினாரு, எதுக்கு இப்ப திருப்பி பணத்தை ஆபீஸ் ஸ்டாஃப் மூலியமா திருப்பி வாங்கிட்டு எங்க எடுத்துட்டு போறாரு பணத்தை அப்படின்னு வீட்டுல உட்காந்து குழம்பிக்கிட்டே இருக்காங்க பொன்னி. இப்ப சக்தி வந்துடுறாரு. பொன்னி, நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல மத்தவங்களுக்காண்டி உன் கழுத்துல தாலி கட்டின, இப்ப மனசார உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். இது சம்பந்தமா எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நான் உனக்கு தாலி கட்டின அந்த மொமெண்ட் போட்டோவா கேப்சர் ஆயிருக்கிறது ஸ்பெஷல் இல்லையா நீ கேக்குறாங்க. இப்ப என்ன, அந்த தாலி என் கழுத்துல இருக்கிறது தான் உங்க பிரச்சனையா? இப்படி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தாலியே வேணான்னு கழட்டி எரிஞ்சிருவேன் பாத்துக்கோங்க. திரும்பி திரும்பி அந்த பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ எதிர்பார்க்காம நடந்திருக்கு. சக்தி சொல்றாரு. இல்ல பொன்னி, நான் சக்தி நீங்க போறீங்களா இல்லையா? நீ நான் போயிடுறேன். நாளை சந்திப்போம்.